கிருஷ்ணன்ட்டையும் இதோ பாரு காகம் கோல் கொண்டு வரும், அது வரைக்கும் காத்து இருக்குன்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டா மத்த பசங்கள்லாம் மாடு மேய்க்க காட்டு பக்கம் விடுவா. அதுக்கப்புறம் நாம நிதானமா கிருஷ்ணனுக்கு பூச்சி விட்டலாம். இதுதான் பெரியாழ்வார் யசோதையின் திட்டம். அதனால முதல் பாட்டுல காகத்திட்ட சொன்னா, காகமே கிருஷ்ணனுக்காக கோல் கொண்டு வா, அப்படியே கண்ணை காமிச்சு கோல் கொண்டு வருவது போல பாவனா பண்ணு அப்படின்னா, காகம் பார்த்துது, நீங்க மொத்தமா என்ன உங்காத்து வாசல்லயே உட்கார வச்சிருவேள் போல இருக்கு, நான் எத்தனை இடம் சுத்தி திரியணும், எவ்வளவு இடத்துக்கு போகணும், இப்பதான் தலை வாரணும், முன்னாடி நீளு பின்னாடி நீளு எல்லாம் கூப்பிட்டேள், எல்லாம் நானும் பண்ணேன். இப்ப மறுபடியும் என்னடானா அவனுக்காக குச்சி கொண்டு வா, குச்சி கொண்டு வராப்புல பாவனா பண்ணு, இதுக்கெல்லாமா நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டுதான் காகம். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, காகமே கொஞ்சம் நீ 4 இடம் போறத ஒரு நாள் தியாகம் பண்ணா தப்பு இல்ல, அதனால காகமே கொஞ்சம் நல்ல கோலா கொண்டு வா, குச்சி கேட்டேங்கிறதுக்காக சும்மா எங்கேயோ வயல்ல இருந்து ஒடிச்செல்லாம் கொண்டு வராத. அவனுடைய திருக்கரம் எவ்வளவு வசதி தெரியுமா, சங்கம், அவன் இடது கையாலதான் அந்த மாடு மேய்க்கும் கோலை பிடிப்பானாம். அந்த இடது கையால எதை பிடிக்கிறான்னா சங்கம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கையும் அதே இடது கையில தானே வச்சுட்டு இருக்கான். சங்கம் பிடிக்கும் அந்த பாஞ்சஜன்யத்தை பிடிக்கக்கூடிய, தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த விசாலமான கைக்கு தக்க, தக்கனா ஏற்ற பெருமை கொண்ட, அதுக்கு தகுதியான, பாஞ்சஜன்யத்தை பிடிக்கிற கையால ஒரு குச்சியை பிடிக்கிறார்னா அந்த குச்சிக்கு பாஞ்சஜன்யத்தின் பெருமையில 100ல் 1 பங்காவது இருக்கணுமோ இல்லையோ. ஒண்ணுமே இல்லாத எதையாவது ஒரு குச்சியை கொண்டு வந்து இதுதான் உனக்கு கோல் அப்படின்னு கிருஷ்ணன் கையில கொடுத்தா அது நியாயமா, தர்மமா? யோசிச்சு பார்க்காகமே. அதனால அவர் கையில பிடிச்சா பொருத்தமாக இருக்கும்படியா, அப்ப பெருமையிலும் அவருக்கு ஏற்றதாக இருக்கணும், அழகுலயும் அவனுக்கு பொருத்தமாக இருக்கணும். அப்படி நல் அங்கம், நல்ல தோற்றம், நல்ல உருவம் உடையதோர் கோல் கொண்டு வா, அதை கொண்ட, பெருமையும் அழகும் கொண்ட ஒரு கோல் கொண்டு வா, ஒரு கோலை கொண்டு வா அப்படின்னா பெரியாழ்வார் யசோதை. காகம் பார்த்துதான், ஐயோ பாவம் யசோதை என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கோல் கொண்டு வான்னு கேக்குறா, அது உண்மையிலேயே ஒரு கோலை கொண்டு வந்துருத்து. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, நீ என்னப்பா இது தலைவாரணும் கொஞ்சம் அழகு காட்டுனா அதுக்கு அடம் பிடிக்கிற, இப்போ உன்னை கோலே கொண்டு வர சொல்லல, கோல் கொண்டு வர அப்பல பாவனை பண்ணுன்னா இப்ப 2ஆம் பாட்டிலேயே கோலை கொண்டு வந்துட்டியே. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, கோலை பார்த்துட்டு, இல்ல இல்ல இத நான் அரக்கு பூசிட்டு வரணும், இந்த கோல்ல உருவம் நன்னா இருக்கு, பெருமையும் நன்னா இருக்கு, ஆனா நிறம் சரியா இல்ல, இதுல அரக்கு பூசினதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் பிடிச்சாதான் நல்லா இருக்கும், அதனால இதன் நிறம் இன்னும் செம்மையுறும்படியாக அரக்கு வழித்ததோர் கோல் கொண்டு வா, இந்த கோலை திரும்ப கொண்டு போ, ஏன்னா அழகு இருக்கு, பெருமை இருக்கு, வண்ணம் சரியா இல்ல, அரக்கு வழித்ததோர் கோல் கொண்டு வா, அரக்குல வழித்து நிறத்தை நன்றாக சீர்படுத்தி அப்புறம் கோலை கொண்டு வா அப்படின்னு திருப்பி விடுறா பெரியாழ்வார் யசோதை.